வெல்கம் டு சசி மீடியா. பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம பார்வதியை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றியும் பேச போகிறோம். அது வந்து பார்வதி உனக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இப்போ சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான். நீங்கள் ட்ரெண்டிங் டாபிக் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. முதல்ல எடுத்த உடனே வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஏன்னா அது தேவையும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நிறைய பஞ்சாயத்துகள் வரும். அது வந்து பிக் பாஸ் நடக்கும்போது அவங்கள பற்றி பேசினா ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறது வந்து தேவையில்லைன்னு தான் விட்டுட்டேன். இப்போ காட்டான் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ், அதில் விஜய் சேதுபதி தான் நடிக்கிறாரு. காக்கா முட்டை படத்தை இயக்குன மணிகண்டன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு வெப் சீரிஸாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள், ஏன்னா ஆடெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் சரியான அப்டேட் இல்லை. அப்போ பார்வதியும் விஜய் சேதுபதி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. விஜய் சேதுபதியை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி நிறைய இடங்களில் பேசப்பட்டாலும் விஜய் சேதுபதி பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபைனலுக்கு அவங்கள வர வச்சது தான். ஏன்னா இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய கெரியரையே முடிச்சிடும். நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா பிரதீப். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகத் வாங்கியிருப்பார், ஆனால் அது பெருசாக பேசப்படலை. பிரதீப்போடைய அவருடைய லைஃபே அங்கே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். இன்ன வரைக்கும் சினிமாவிலேயோ எங்கேயுமே அவரை பார்க்க முடியல. ஆனால் அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தால் கூட பெரிய அளவில் பேசப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய பேமெண்ட்ன்றதுனால சேனல் வந்து அலோவ் பண்ணலை. வந்தால் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா அவர் பயந்தே இருந்தார். இப்போ அவரை யாருமே கண்டுக்கல. பட் பார்வதியுடைய நிலைமை வந்து அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. நம்ம பிக் பாஸ் நடக்கும்போது போன சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதியை நிறைய ஆதரித்தோம். ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஆதரவாக தான் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். ஒரு 70 நாள் வரைக்கும் நம்ம ஆதரிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா பார்வதியை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். நிறைய விமர்சனம் பண்ணாமலும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பேசும்பொழுது விஜய் சேதுபதி வந்து அவங்கள பற்றி பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்கள பற்றி பேசும்போது பார்வதி பக்கத்தில் வரும்போது பார்வதியை பற்றி பேச என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அப்பயே தோணுச்சு, அந்த வெறுப்பில் இருக்கார் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று சொன்னார். ஏன்னா பார்வதிகிட்ட வந்து நான் வாரம் பேசி டயர்டாகிட்டேன், இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவன் பார்வதி ஏஞ்சி வந்து சார்னு ஒரு வணக்கம் சொன்னாங்களா, உட்காருங்க பார்வதி, உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு என்ன தோணுச்சு, அதை பார்க்கும்பொழுது பிக் பாஸ் நடக்கும்போது வீக்கெண்டில் பார்வதிகிட்ட எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசியிருந்தார். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கரெக்டாக பேசியிருந்தார். பார்வதி மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் இந்த வெப் சீரிஸ் பாருங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் போயிடும், அந்த கேரக்டராக உங்களுக்கு பார்வதியை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். அது ஒரு நல்ல விஷயமா. ஏன்னா அவங்க விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக பண்ணுறாரு. அவங்க கூடயே இவங்களும் ட்ராவல் பண்ணும் பொழுது அவங்கள வந்து எந்த இடத்துல திட்டணுமோ திட்டிட்டு எங்கே பாராட்டணுமோ பாராட்டினார். அதாவது நான் சொல்கிறது பிக் பாஸில் பல இடங்களில் விமர்சனம் பண்ணாலும் சில இடங்களில் வந்து இப்போ ஆதரவாக பேசியிருந்தார். அதுதான் முக்கியமாக அந்த ஃபைனலில் வர சொன்னது. அதெல்லாம் அதே போல் அந்த கேரக்டராக அவங்க அந்த படத்தை அந்த வெப் சீரிஸில் பண்ணியிருக்கிறதுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதான் சொல்லுவாங்க இல்லையா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பிரதீப்பை தவிர பாக்கி எல்லாம் ரெட் கார்டு வாங்கினவங்களுக்குலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது நடந்துருச்சு. பிரதீப்புக்கு தான் எதுவுமே வரல. ஸோ இதுக்கப்புறம் பார்வதியை வந்து நம்ம அடுத்தடுத்த தளங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஆங்கராக தொடங்கி அதுக்கப்புறமேட்டுக்கு பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். அதுக்குள்ளே பிக் பாஸ் கொண்டாட்டம்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் இன்னும் 4 பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும். அதனால் லைக் பட்டனை தட்டி விட்டுரு. சேனலுக்கு புது ஆளாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.